அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மையப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்தானது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் குற்றாலம் பகுதியில் உள்ள 5 அருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட 4 அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மாலை நேரத்தில் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் அதாவது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணி காரணமாக இதுவரை சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படாமல் உள்ள நிலையில் மற்ற 4 அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டாவது நாளாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.